श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஞாச தசகத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். யஸ்யாம் யகிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜிதஹ விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் த்வயி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஞாச தசகத்தின் 2வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் என்னையே உன்னிடம் சமர்ப்பணம் செய்கிறேன், என்னை காப்பது என்னை ரட்சிப்பது உன்னுடைய கடமை என்று அந்த பகவானை பார்த்து பெருமாளை பார்த்து நம்ம தேசிகன் பிரார்த்தனை செய்தார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் அவர் சொல்ற அந்த விஷயங்கள் என்ன என்றால், எப்பொழுதுமே பெருமாளை பார்த்து நம்ம தேசிகன் சொல்ற அந்த வார்த்தைகள் கூறுகின்ற அந்த வார்த்தைகள் என்ன என்றால், எப்பொழுதுமே என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அதை எல்லாத்தையும் மன்னிச்சிடு. இனிமே என் வாழ்க்கையில உனக்கு பிடிக்காத எந்த செயலையுமே நான் செய்யக்கூடாது, உனக்கு பிடிக்காமல் நீ வெறுக்கும் செயல்கள் எதுவுமே நான் செய்யக்கூடாது. என்றால் உனக்கு பிடித்த செயல்களை செய்தால் மட்டுமே உனக்கு என்னை பிடிக்கும். எப்போ நீ சொன்ன விஷயங்களை தவிர்த்து, நீ சொன்ன விஷயங்களை தாண்டி, நீ சொன்ன விஷயங்களை செய்யாமல் அதை மறுத்துட்டு நான் என் போக்கில் நான் பாட்டு செயல்களை செய்து கொண்டே இருக்கிறேனோ, எப்பொழுது உனக்கு பிடிக்காத செயல்களை நான் செய்ய ஆரம்பிக்கிறேனோ, அதே நொடி உன்னுடைய அக்கறை, உன்னுடைய அந்த அன்பு என் மேலே இல்லாமல் போய்விடும். ஆனால் அந்த இறைவனின் அன்பு இல்லை என்றால் அது எவ்வளோ தவிக்கக்கூடிய அந்த விஷயமாக, அது எவ்வளோ வருத்தம் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதனால் உனக்கு பிடிக்காத எந்த செயலுமே நான் செய்ய மாட்டேன், உனக்கு பிடித்த செயல் எதையுமே நான் செய்யாமல் இருக்க மாட்டேன் என்று அழகாக சொல்றார் தேசிகன். அதாவது அந்த பகவான் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்றாரோ அது எதையுமே செய்யக்கூடாது, அவர் எதெல்லாம் செய்யணும் என்று சொல்றாரோ அது எல்லாத்தையும் ஒன்று விடாம நிச்சயமாக செவ்வனே அந்த கடமைகளை செய்ய வேண்டும். அதனால் நாம் செய்யும் அந்த கடமையானது அந்த இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்று அதை உணர்ந்து கொண்டு அந்த கடமையை எதை செய்யணுமோ அதை செவ்வனே செய்ய வேண்டும், பலன் மீது ஆசை கொள்ளாமல் செய்ய வேண்டும். அவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்றாரோ அந்த செய்யக்கூடாத அந்த செயல்களின் பக்கம் கூட திரும்பி கூட பார்க்கக்கூடாது என்று அழகாக சொல்றார் தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு நீதி கதை, வாய்மையே வெல்லும் என்கிற இந்த ஒரு கதை, இது முழுக்க முழுக்க சத்தியம், உண்மையை சுற்றி தான் நடக்கிறது என்று நான் நீதிக்கே சொன்னேன். அதற்கேற்ற மாதிரி இந்த கதையில வரும் முக்கியமான கதாபாத்திரம், முக்கியமான கேரக்டர், அவர் ஒரு அரசர், ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு பெயரோ சத்யவிரதன் என்கிற பெயர். இந்த ராஜா, இந்த அரசருக்கு இருக்கும் அந்த பெயர் சத்யவிரதன் என்கிற அந்த சமஸ்கிருதத்தில் வரும் அந்த வார்த்தைக்கு நம்ம பொருள் என்ன என்று பார்த்தோம்னா, எப்பொழுதும் உண்மையின் பாதையிலேயே நடப்பவர், உண்மையை மட்டுமே பேசுபவர், உண்மையை மட்டுமே மற்றவாளையும் அந்த உண்மையை மட்டுமே பேச சொல்கிறவர், அந்த உண்மையை சொல்லப்போனால் உண்மையை உலகத்தில் பரப்புகிறவர் என்ற பெயர் என்ன பொருளாம் அந்த ஒரு பெயருக்கு. அப்படி உண்மையே தன் மூச்சு காற்றாக கொண்டவர் இந்த ஒரு அரசர், இந்த ஒரு ராஜா. அதனால்தான் அவருக்கு சத்யவிரதன் என்கிற பெயர் வந்தது. இப்படி சத்யவிரதன் என்கிற இந்த ஒரு அரசர், இந்த ஒரு ராஜா, ஒரு நாள் சாயங்காலத்துல சந்தி வேளையில அந்த ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துக்கு போறாராம் அவர். இப்படி அவர் போகலாம் என்று கிளம்பும் போது அந்த ராஜ்யத்தின் அந்த ஒரு கதவுகள், அந்த ராஜ்யத்திற்காக ஒரு பெரிய கதவுமாய் வச்சிருப்பாங்க, அந்த கதவுகளை தாண்டி அவர் போகலாம் என்று போகும்போது அவருக்கு பக்கத்தில் அந்த குளம் அவர் குளத்தை நோக்கி போயின்னு இருக்கார். அவருக்கு எதிர்க்க யாரோ ஒருத்தர் நடந்து வரா மாதிரியே இருக்கு. இப்படி இந்த ராஜாவுக்கு எதிர்க்க நடந்து வந்த நபர் யார்? இவரை பார்த்தோன்னா அந்த ராஜா என்ன செய்தார்? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.